பட் இன்னொன்னு சொல்றேன், பெரிய அண்ணன் தோரணையில திமுகவும் செயல்படக்கூடாது. நீங்க அதையும் புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு ஓப்பனா பார்த்தா காங்கிரஸோட நம்ம தான் வளர்ந்துருக்கிறோம். அவங்களுக்கு எங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் எதார்த்தம். அப்ப நம்ம அந்த இதுல நம்ம கேட்கறதுக்கான எல்லா ரைட்ஸ் இருக்குது. நீங்க திமுகக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை தானே பாதுகாப்பு சொல்ல போனா உண்மையான எதிர்கட்சியே விடுதலை சிறுத்தை. அவ சங்கத்தமிழ் இருக்கிற வழியை வெளியில காட்டாம கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா கீழே இருக்கிற தொண்டை இந்த நேரத்தில் ஓப்பனா சொல்றேன், தளபதி ஸ்டாலின் அவர்களே அப்படி எண்ணங்களை வந்து உங்களுக்கு இரண்டாம் கட்டத்தில் சொன்னாங்கன்னா யோசனை பண்ணிக்கிறீங்க. ஏன்னா தலித்து ஓட்டுகள் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் டபுள் டிஜிட்ல கொடுக்கணும்ன்றத நான் களத்துல இருந்து நேரடியாக சந்திச்சிருந்து நான் சொல்றேன். காங்கிரஸ்ல இருக்கிற சங்கிகள் அப்படி சொல்லுங்க. காங்கிரஸ் வந்து ஜனநாயக ரீதியான கட்சி. காமராஜர் ஆட்சியை உருவாக்குவதற்கு அவங்க வந்து இன்னொரு ஆட்சியை காமராஜர் ஆட்சி சொல்லாமல் நீங்கள் காமராஜர் ஆட்சியை நடத்துவதற்கான முயற்சியும் பண்ணி காங்கிரஸுக்கு நல்ல உரிமை இருக்கு. ஆனா காங்கிரஸ் எவ்வளவுக்கு இங்க மக்கள் ஓட்டு இருக்குன்றதை அவங்க பார்க்கணும். கட்சியில அழுத்தம் கொடுக்குறாங்களேன்ற ஒரு தலைமைக்கு வந்திருக்காரு. சரி, அந்த தலைமையை ஏற்கணும், கொண்டாட கூட வேணாம், ஏற்கணும் குறைந்தபட்சம். ஆனா அவருக்கு உள்ளிருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லையா? அது நம்ம அவங்கள்ட்ட தான் கேள்வி வைக்கணும். ஏன்பா அந்த வேலை செய்றீங்க, அவர் தலித்துனால இப்படி பண்றீங்களா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு விசிகாவிலிருந்து இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசிரையின் மாநில செயலாளர் திரு சங்க தமிழ் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி தோழர் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். தொடர்ந்து ஜனநாயகன் படம் வெளியீட்டில் சிக்கல், பராசக்தி வெளியீட்டிலும் சிக்கல், ரெண்டிலுமே சிக்கல் இருக்குன்றத நம்ம பார்த்தோம் கடந்த வாரமெல்லாம். பராசக்தி வெளியாயிடுச்சு. இப்ப நம்முடைய கேள்வி என்ன, ஜனநாயகன் வெளியீட்டு சிக்கலை எதிர்த்து சமூக வலைத்தளங்கள்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எழுதுறாங்க, பேசுறாங்க. தமிழ்நாடுடைய காங்கிரஸ் கமிட்டி அறிக்கையை கொடுக்குறாங்க. இது ஜனநாயகனுக்காக. பராசக்தியை பற்றி அவர்கள் பேசவில்லை. ஆனா திமுக கூட்டணியிலும் இருக்காங்க. என்ன காரணம்? இதை நம்ம ரொம்ப உள்ள போய் விழாவாரியா பாக்குறது நல்லா இருக்காது. ஒரு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு நல்லா இருக்குல்ல, எதார்த்தத்தை சொல்றேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணு. நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணு. பராசக்தியில வந்து மெயினா என்ன சொல்றாங்க, அது வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராளிகளுடைய வரலாறு. சரிங்களா? அந்த வரலாற்றுல அன்னைக்கு எதிர்ப்பா இருந்தது யாது? காங்கிரஸ் தான். அதெல்லாம் தெரிஞ்ச உண்மை, ஒன்றும் புதுசா நம்ம சொல்ல தேவையில்ல. அண்ணாமலையே சொல்றாரு, அன்னைக்கு மட்டும் அறிஞர் அண்ணான்ற ஒரு ஆளுமை இல்லாமல் இருந்திருந்தால், தந்தை பெரியார் என்ற ஒரு தீ பிளம்பு இல்லாமல் இருந்திருந்தால் அன்னைக்கே சோழியை முடிச்சிருப்பாங்க. ஹிந்தி தான் ஆட்சி மொழி, முடிச்சிருந்துருப்பாங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஹிந்தியில தான் பேசியிருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்கேயா நம்ம புரோட்டா கடையில் வேலை பார்த்துக்கு இருக்க கரெக்டாக. நீ பாருங்களேன், இப்போ அந்த ஏன் நம்ம அறிஞர்னு அவர் சொல்கிறன்ற நல்லா பார்த்துங்க. அறிஞர் அண்ணான்னு சொல்லுவாங்க, சும்மா சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து அந்த காலத்தில் தந்தை பெரியாருக்கும் புரட்சியர் அம்பேத்கருக்கும் ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்கிறார். அண்ணா அந்த டிரான்ஸ்லேட்டர் என்பது 2 பேரும் ஆளுமையில சந்திச்சதுல நம்ம சொல்ல போனால் அம்பேத்கர் நேருக்கு நேரம் சந்திச்சாலும் இங்கே தமிழ்நாட்டில் எவனுமே இல்லை லீடரு, அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டார். எனக்கு தெரியுங்க, அவர் சந்திச்ச பெரிய லீடரு பெரியாருங்க, அறிஞர் அண்ணாங்க. ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில். அவரோட கேஸ் பார்த்தனால அவரை சந்திச்சிருக்கிறாருங்க. பெருசாக வேற யாரையுமே ஆளுமையில அவர் சந்திக்க டைம் கொடுக்கறது இல்லை, நேரம் கொடுக்கறது இல்லை. நேரம் கொடுக்க மாதிரி பைத்தியக்காரன் இருந்தால் என் டைம் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி யாரும் கொடுக்க மாட்டார். அவர் பெரிய ஆளுமைங்க. அவர் நான் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக படிச்சிருக்கிறேன். அவர்கிட்ட கீழே இருந்த அந்த தொண்டர்கள், அவருடைய ஆட்கள் நமக்கு நிறைய பழக்கம் வச்சுங்களேன். அவங்களாம் சாகர காலத்தில் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறோம். அவ்வளோ பெரிய ஆளுமை. அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் இருந்தவர் தான் இந்த அறிஞர் அண்ணா. அந்த அறிஞர் அண்ணா வந்து ஒரு 3 விஷயம் சொல்றாரு. நீ அந்த எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் தெரிஞ்சதேன். ஆனால் அந்த விஷயத்துக்கு உள்ள இருக்கிறத எவனு சொல்ல மாட்டாங்க. அதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னை தோக்கடிச்சிடலாம்டா ஈஸியா, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. காங்கிரஸை பார்த்தா கேட்குறாரு, என்னை தோக்கடிக்கணும், என்னை வீழ்ச்சி பண்ணணும்னா உங்களால் முடியும். அது சாத்தியம். அது வந்து பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு சவால் விட முடியும். என்னன்னா, நான் தான் வந்து இன்னைக்கு வந்து திருமணத்துல வந்து கொண்டாந்தேன், ஜாதி மறுப்பு திருமணம் நான் தான் கொண்டு வந்து சட்டப்படி செல்லும் நம்பர் 1. தமிழகத்திற்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கிறேன். தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று இந்திய என்னைக்குமே உள்ள விட மாட்டேன்னு சட்டத்தை போட்டிருக்கிறேன். இருமொழி கொள்கை போதும், தமிழும் ஆங்கிலமும் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கதையை முடிச்சிட்டார். அது ஒருவேளை ஒருத்தர் எதுக்குறானா, அதை கொண்டு வர முயற்சி பண்ணானா பொதுமக்கள் எல்லாரும் எதிர்ப்பாங்க, விட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் விட மாட்டாங்க. பொதுமக்கள் எழுச்சி பெறுவார்கள். அப்பையும் யாரு ஆண்டுக்கு இருக்க அந்த அண்ணாதுரை தான் ஆள்றேன். பேர் வேணும்னா கலைஞர் கருணாநிதியா இருக்கலாம், பேர் வேணும்னா எம்ஜி ராமச்சந்திரனா இருக்கலாம், பேர் வேணும்னா தளபதி ஸ்டாலினா இருக்கலாம், ஒருவேளை பேர் வேணும்னா திருமாவளவன் கூட பின்காலத்தில் இருக்கலாம்.
ஆனா யாரு ஆள்றா? இந்த அண்ணாதுரை தான் நாட்டு அண்ணாதுரை நாட்டு ஆள்றா ஒரு கருத்து சொன்னார் பிரதர். இப்ப நீங்க பிராக்டிக்கலா பாருங்களேன், மத்ததெல்லாம் விடுங்க. நம்ம இன்னைக்கு தமிழ் நம்ம பேசுறோம், ஆங்கிலம் பேசுறோம். நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம் பொருளாதார ரீதியா நம்ம நாடு தமிழ்நாடு. ஆனா நான் பாருங்க அவர் பேசின காலத்துல ஹிந்தி வந்து அவ்வளவு டெவலப்மெண்டா இருந்துச்சு, ஆதிக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்களேன், எங்க போனாலும் ஹிந்திக்காரன் தானே இருக்கிறேன். புரோட்டா கடையில புரோட்டா போடுறது அவன் தான், கரெக்டா இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யறது அவன் தான், பஞ்சர் போடுறதே அவர் தான். அப்போ யோசித்து பாருங்களேன், ஒரு மொழி வந்து ஒரு மனிதனை எவ்வளவுக்கு பொருளாதார வலிமை உள்ளவனா மாற்றுகிறது. நீ தமிழோட ஆங்கிலத்தை படிச்ச, இன்னைக்கு அமெரிக்கா நகரத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற பெரிய பெரிய அறிவாளிகள் யாரா, பெரிய நிறுவனங்கள் வேலை பண்ண தமிழன். நான் உலகத்துல பல நாடு போயிட்டு வந்திருக்கிறேன். துபாயில 25 ஆண்டுகளமாக நான் ஒரு தொழில் பண்ணவேன். ஒரு கம்பெனி நல்ல சக்சஸா இருக்கும் பிரதர். அந்த கம்பெனி நிறுவனம் அமெரிக்க நிறுவனமா இருக்கலாம், இல்லை இங்கிலாந்து நிறுவனமா இருக்கலாம், இல்லை அராபிக் கம்பெனியா கூட இருக்கலாம். ஆனா அந்த நிறுவனத்தின் மேல இருக்கிற ஹை அத்தாட்ல ஒரு தமிழர் இருப்பேன். தமிழர் தான். நான் விளையாட்டுக்கா சொல்ல நாலேஜ், எனக்கு பல கம்பெனி நான் சொல்ல முடியும். அவ்வளவுக்கு அவனுக்கு நாலேஜ் வந்துச்சுன்னா, எந்த நாலேஜ்? நீ படிச்சிருந்தீங்கன்னா, ஹிந்தி படிச்சுன்னா நீ புரோட்டா சுட்டு இருந்திருப்ப, கரெக்டா இல்லையா? நீ அந்த தமிழும் ஆங்கிலமும் மட்டும் படிச்சனால இன்னைக்கு அவ்வளவுக்கு உனக்கு வலிமை வருது. இப்ப நம்மளும் ஹிந்தி பேசுவோம், ஹிந்தி தெரியாமலாம் எவனும் இல்லை. அதே அம்பேத்கருடைய அந்த அறிஞர்கிட்ட நேரடியாக பழகியவர் என்ற முறையில் இவருக்கு அறிஞர் தான். யார்? அறிஞர் அண்ணாவும். அவர்கிட்ட கேட்டா அறிஞர் அண்ணாட்ட, என்னங்க 30 நாள் தாங்க, இது அழகா உட்காந்து நீ படிச்சுட்டு போயிடலாம், படிக்காம இப்படி இருக்கிறீங்களா? அவர் சொன்னா படிச்சிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் படிக்காம 30 நாளைக்கு மேல அதில் படிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னது அண்ணாங்க ரயில்வே அட்டவணையை தவிர 100க்கு 100 உண்மை என் வாழ்க்கை நடந்துச்சு பிரதர். என் வாழ்க்கையில நடந்தது. இப்ப நான் வந்து இப்ப பேசுறேன்ல தமிழ், இதை விட நான் ஹிந்தி சூப்பரா பேசுவேன். अभी मैं तमिल बात करता ना, मैं हिंदी बहुत अच्छा मैं बात करने का हमारा कमाल में புரியுதா? பண்ண என்ன தமிழ் சொன்னா தமிழை விட நான் ஹிந்தி நல்லா பேசுவேன். எனக்கு எப்படி இது தெரிஞ்சு? இது எப்படி தெரியும்? இன்னும் கவிதையோட கூட பேசுவேன். சோ लिखा है लिखावट कोई बदल नहीं कर सकता, लिखाना वाला का भी मिटा नहीं कर सकता. தமிழ் டிரான்ஸ்லேஷன். அதாவது உன் தளபதி எழுதினவன் வந்து தளபதி எழுதுனதுதான், அதை எழுதினவன் நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஆனா மேனத்வாலா உஸ்கா பூரா பதிலி கர் சக்தா. ஆனா உழைப்பாளி நினைச்சானா உன் விதியவே தீர்மானிக்க முடியும் அப்படின்றது அதோடைய மொழி பெயர்ப்பு. இதை எத்தனை நாள் படிச்சேன்? அவர் சொன்ன அதே 30 நாள் தான் படிச்சேன் பிரதர். முடிச்சிட்டீங்க பிரதர்? நான் வந்து 95ல துபாய் போயிடுறேன் பிரதர். போனதுமே அங்கே ஒரு அராபிக் கம்பெனியில் வேலை ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் ஹிந்தி தான் தெரியுது. நான் இன்ஜினியர், எனக்கு தெரியலை. என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் ஒரு நண்பன்ட்ட. இந்த 30 நாளில் ஹிந்தி படிக்கலாம்னு கொடுத்தேன். 30 நாளில் முடிச்சு தலைவா. ஹிந்தி வந்து ஒரு தமிழை விட நல்லா பேசணும்னா பார்த்துக்குங்க. அப்போ எப்படி பேச முடியுது? அப்போ அந்த மொழி அவ்வளவு. அந்த மொழி உருவானது எப்போ? சுதந்திரத்திற்கு பிறகுதாங்க மொழியே உருவாகுது. நீ வேணா கேளுங்க, முதல்ல வந்து உருது தான் இருக்குங்க, இந்துஸ்தானின்னு ஒரு மொழி இருக்குங்க. இந்த மொழி வந்து வெள்ளையர்களே உருவாக்கப்பட்ட ஜான் ஸ்மிட்டன் என்று எண்ணுகிறேன் அவர் பேரு. அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் ஹிந்தி. கூட்டு பொறியியல் மாதிரி தான் இது வந்து எப்படின்னா ஒரு இதுவும் ஒரு சிக்கல் பிரதர். அதாவது உருதை பூரா இஸ்லாம் பேசுறேன், ஹிந்தியை வச்சு இந்துக்களை பேச வச்சு பிரிக்கணும்னு வெள்ளைக்காரன் போட்ட சதி. அதற்காகவே கல்கத்தாவில் ஒரு லைப்ரரி உருவாக்கி இந்த மொழியை வந்து ஒரு ஆங்கில இன்ஜினியர் தான் அவன் தான் உருவாக்குனேன். அவன் உருவாக்கப்பட்ட மொழிக்கு நெட்டில் போட்டு பாருங்க, அதே வருங்க. அது பெரிய இலக்கணம் இல்லை, ஒரு பெரிய வரலாறு இல்லை, சாதாரண மொழி. அதை வந்து நாங்கள் வந்து பல நூற்றாண்டு காலமாக பேசி கொண்டிருக்கிற உலகத்திலே முதல் மொழி தமிழ். அந்த தமிழ்கிட்ட வந்து நீ பூத்த பார்த்தனா விடுவோமா? இல்லைண்ணா, நான் கவனமா அந்த சொல்லுங்க. இல்லை அதான் இதெல்லாம் நல்லா இருக்கு. நம்மளோட அந்த பாயிண்ட்டுக்கு வர இவ்வளவும் காரணம் காங்கிரஸ் தான். அதனால காங்கிரஸ் இன்னைக்கு ஆதரவு கொடுக்கலன்னு சொல்றாமா? அது காங்கிரஸ் இருக்கு, அந்த நேரத்தில் காங்கிரஸ் மட்டும் இல்லை, காங்கிரஸோட மோசமா இப்போ பிஜேபி இருக்கு. அதை விடுங்க. அந்த கருத்தாக்கத்தை உள்ள ஒரு படத்தை எடுத்துக்கிறாங்க, பராசக்தின்றது. கரெக்டா? அப்போ அது யாரை போய் பாதிக்குதுன்னா காங்கிரஸ்காரனா பாதிக்குது. அதனால அவங்க குரல் கொடுக்குறாங்க. ரைட்டா? அதில் ஒன்று நம்ம அதுக்காக ஜனநாயகத்து பூர்வமாக இருந்தவன் காங்கிரஸ்காரன் தானே அன்னைக்கு வந்து விவி கிரி நினைக்கிறேன். அவர் ஒரு ஓட்டு போட்டு தானே ஜெயிக்க வைக்கிறாரு. அதெல்லாம் பல வரலாறு இருக்கு பிரதர். நம்ம வரலாறுல போடாது. காங்கிரஸ் நம்ம சுமத்த முடியாது. காங்கிரஸ்ல இருக்கிற சங்கிகள் அப்படி சொல்லுங்க. காங்கிரஸ் வந்து ஜனநாயக ரீதியான கட்சி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு இருக்காங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருங்க வந்து மாநில தலைவர்? யாருங்க மாநில பொறுப்பாளர்? ஒரு தலித்து தானே. தேசிய லெவல்ல மாநில தலைவர் யாருங்க? ஒரு தலித்து தானே. அவர் மேலேயே சில குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ்ல இருக்க சில முன்னோடிகள் எல்லாம் அப்படி பேசல, கடுமையா தாக்குறாங்க. நான் அப்படி பேசல. இன்னைக்கு வந்து தலித்து தலைவருடைய அந்த தேவை இருக்கிறது. இருக்கு. கம்யூனிஸ்ட் தலைவர் யாரு நினைக்கிறீங்க? 2 கம்யூனிஸ்ட் தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு விடுதலை சிறுத்தை தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல?
அப்படிலாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன். இன்னைக்கு திமுகவில் பெரிய அறிவுஜீவி யாரு? நான் வந்து இது வந்து ஒரு இது விவாதத்துக்காக நான் வைக்கல, ஒரு யதார்த்தமான கருத்து. யாரு? அண்ணனா ராசா அவர்கள். அப்ப அவ்வளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த மாபெரும் ஆளுமைகள் இருக்கும் பொழுது அந்த ஆளுமைகளை கண்டுக்கிறாம இருக்கிற கட்சி கூட இருக்குது, பிஜேபி மாதிரி கட்சிகள்லாம். எங்க சொல்லுங்க, ஒரு பெரிய லீடர் சொல்லுங்க. அப்படி ஒன்றும் அவங்க வளர்க்க மாட்டாங்க, சும்மா டாயலாக் தான் அடிப்பாங்க. ஒரே ஒரு முருகனை கொண்டாடுவாங்க, கரெக்டா? முருகனை வச்சு இந்த சமுதாயத்தை கெடுப்பாங்க, அது வேற பிரச்சனை. ஆனா இங்க அப்படி இல்லை. தேசிய தலைவர் காங்கிரஸுக்கு யாருங்க? கார்கேவா? மல்லிகார்ஜுனா கார்கே. மல்லிகார்ஜுன எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி. அவரை வச்சு அளவு பாக்குறாங்களே. நாளைக்கு பிரதமரா கூட அவர் வைவருக்கு வாய்ப்பு இருக்கிறது, சரிங்களா? அப்ப அப்படிப்பட்ட காங்கிரஸ் நான் குற்றம் சொல்ல விரும்பல, சரிங்களா? ஆனா காங்கிரஸ்க்குள்ள இருக்கிற ஒரு சில சங்கிப்பையில கூட அதை தூண்டலாம். அப்படிதான் சொல்லக்கூடாதுன்றாங்க. அப்படி சொன்னா கோவப்படுறாங்க. அது காங்கிரஸில் சங்கின்னு சொல்லாதீங்கன்றாங்க. அது சங்கத்தமிழ்னு சொல்லல, அது வந்து ராகுல் காந்தியோட அன்பு தங்கை பிரியங்கா காந்தி சில ஆண்டுகளுக்கு முன்னால் உயர்நிலை குழு டெல்லியில் நடக்கும் பொழுது அந்த குழு இருந்து வெளியேறாங்க. பார்லிமெண்ட்ல அவர் தோத்துறாரு, போன எலெக்ஷன் தோத்துருந்தார், நான் இருக்கா? வெளியேறி அந்த அம்மா என்னமா சொல்லுச்சு, உத்தரப்பிரதேச தோத்து போயிட்டார், நான் இருக்கா? நான் இல்லையா? அப்புறம் கேரளாக்கு வர்றாரு. என்ன சொல்லுதுன்னா, என் தம்பி எங்க அண்ணன் ஒற்றையாக இருந்து போராடுகிறார் இந்த நாட்டுக்காக, ஆனா எங்களுக்கு வந்து எதிரி வெளியில இல்ல, என் கட்சிக்குள்ள சில சங்கிப்பேல இருக்கேன்னு அழுதுகிட்டு வெளியே வந்துச்சுங்க. பேட்டி இருக்குங்க. இல்லைண்ணே, தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில காங்கிரஸ் பயணிக்கிறாங்க. ஆமா, திமுக கூட்டணியில காங்கிரஸ் கூட எல்லோரும் இருக்கணும், எல்லாரும் இருக்கும். ஆனா இந்த கூட்டணி தர்மத்தை மீறி காங்கிரஸ் செயல்படுறாங்களோன்னு அவங்களுடைய பேச்சு. தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி தான் இருக்குன்னு சொல்றதே ஒரு முட்டாள்தனம் அளவுக்குள்ள பேசிட்டுலாம் இருக்காங்களே. அது அப்படிலாம் நம்ம அப்படி சொல்ல முடியாது. காமராஜர் ஆட்சி வந்து நடக்கணும். இப்போ எப்படி அவர் அறிவுபூர்வமாக நம்ம அறிஞர் அண்ணாவை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி மனிதநேயம் உள்ள ஒரு கல்விக்காக ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது வந்து காமராஜர் ஆட்சி தான். பேர் வேணும்னா வெவ்வேறு பேராக இருக்கலாம், அதை நம்ம மாற்றி பேச முடியாது. ஆனா இவங்க வந்து தலைமை காமராஜர் ஆட்சி நடப்பதாக சொல்லுகிறது, இவங்க மறுக்கிறாங்க. அப்படிலாம் நடக்கவே இல்லைன்றாங்க. அப்ப என்ன நடக்குது? தலைமைக்குள்ளேயே என்ன போட்டி, என்ன சண்டை? அது வந்து எப்படின்னா, நடக்குதா நடக்கலையான்றதை சொல்றதுக்கு சங்கத்தமிழுக்கு ரைட்ஸ் இல்லை, ரைட்டா? நடக்குதுன்னு இவங்க சொல்லலாம், நடக்கலைன்னு அவங்க சொல்லலாம். ஆனா அவங்க எல்லாமே ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இன்னைக்கு காங்கிரஸ்ல ஒரு ஆளை போட்டாங்க தலைவரை. அப்ப தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் கருத்து. இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன், என் கட்சியில் இன்னும் சில பேர் கருத்து சொல்லுவாங்க. எங்க கருத்துலாம் எங்களுடைய கருத்து தான். ஆமா, உங்க கருத்து. சங்கத்தமிழன் கருத்து, ரவிக்குமார் சொன்னார்னா அது அவர் கருத்து, வன்னி அரசு சொன்னார்னா அவர் கருத்து. ஆனா எழுச்சி தமிழ் என்ன சொல்லுகிறாரோ அதான் கட்சியின் கருத்து. அதுதான் அபிஷியல் கட்சியுடைய கருத்து, அதுதான வரலாறு. இது வந்து என் கட்சியோட வரலாறு. அதுமாதிரி அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல என்ன சொன்னாலும் அவர் தான் சொல்லணும். இல்ல நீங்க என்ன இப்ப இவ்வளவு முன்னேறி இருக்க இடத்துல திரு செல்வபிரந்தகை அவர்களுக்கு கட்சியில அழுத்தம் கொடுக்குறாங்களேன்ற ஒரு தலைமைக்கு வந்திருக்காரு. சரி, அந்த தலைமையை ஏற்கனும், கொண்டாட கூட வேணாம், ஏற்கனும் குறைந்தபட்சம். ஆனா அவருக்கு உள்ளிருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லையா? அது நம்ம அவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கணும். ஏன்பா அந்த வேலை செய்யறீங்க, அவர் தலித்துனால இப்படி பண்றீங்களா? ஆமா, அதுதான் நான் சொல்ல, நான் நேரடியா நான் சொல்ல வரணும். அதுதான் அதான் எங்களுக்கு தெரியுது, அதான் நான் கேட்கிறேன். அதுக்காக நீ வந்து அவர் சொந்த கருத்து சொல்ல முடியாது. அவர் தலைமையில இருந்து என்ன சொல்றாங்களோ அந்த கருத்தை அவர் சொல்லுவாரு. ஆனால் அவர் தலித் என்பதற்காக நெருக்கடியில் கொடுக்கலாம். இருந்தாலும் கூட காமராஜர் ஆட்சியை உருவாக்குவதற்கு அவங்க வந்து இன்னொரு ஆட்சியை காமராஜர் ஆட்சி சொல்லாமல் நீங்கள் காமராஜர் ஆட்சியை நடத்துவதற்கான முயற்சியும் பண்ணுங்க. அதுதான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்றாங்க, நாங்க கூட்டணியில பங்கு கேட்கணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறோம் அப்படின்றாங்க. அது நியாயமான டோனா, நல்ல விஷயங்கள் தான். பட் அது வந்து நீங்க சொல்லக்கூடாது, தலைவர் தான் சொல்லணும். என்னென்ன எல்லாமே சரி சரின்றீங்க? இல்ல, தலைவர் தான் சொல்றேன். நான் சொல்லுவேங்க, எல்லா இடத்தையும் சொல்லுவேங்க, எங்களுக்கு 25 சீட்டு வேணும், காங்கிரஸுக்கே கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா நான் பேசியிருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து என்னுடைய கருத்து தான், இல்லை எங்கள் தொண்டர்களுடைய கருத்து தான். ஆனால் தலைமை தலைவர் என்ன எடுத்துக்காட்டி சொல்கிறேங்க. நான் மறுபடியும் பால போடுறேன், சங்கத்தமிழர்களுக்கு திமுகவில் 25 சீட்டு கேட்கணுன்றது உங்கள் உரிமை. ஆமாம், அதை நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட சொல்கிறீங்க, தலைமை சொல்லணும், அது முடிஞ்சிடுச்சு. ஆனால் சங்கத்தமிழர் ஊடகத்தில் சொல்கிறது நியாயமானு கேட்குறேன். அதுதான் பிரதர், அது என்னுடைய கருத்து. ஊடகத்துல போய் நம்ம ஒரு கருத்து சொல்றோம்னா அது நம்மளுடைய கருத்து தான். அது கூட்டணியுடைய அந்த தர்மத்தை, அது எத்திக்ஸை பாதிக்காது. அது தலைவர் பேசுகிறார். அவர் தலைவர் வந்து நேரடியாக பேசும்பொழுது அங்கே வந்து அதை பிரதிபலிப்பாரே தவிர நம்ம கருத்து தான் அங்கே ஃபைல் கருன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம 20 சீட்டு கேட்குறோம், இப்போ எங்கள் தலைவர் வந்து 10 சீட்டு 12 சீட்டு 15 சீட்டு வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்தாலும் ஓகே தானே. போன முறையும் டபுள் சீட்டு கேட்க சொன்னோம், ஆனால் தலைவர் 6 சீட்டு வாங்கினார்ல, புரியுதா? அப்போ தலைவருக்கு அது எல்லாத்தையும் நம்ம ஒரே ஒரு வியூவில் மட்டும்தான் பார்ப்போம். நம்ம என்ன வியூவில் பார்ப்போம்? இளைஞர் அணி, இளைஞர்கள் விரும்புகிறார்கள், நம்ம கட்சி இவ்வளோ வருஷமாக இருக்குது. நீ ஓப்பனாக பார்த்தா காங்கிரஸோடு நம்ம தான் வளர்ந்துருக்குறோம், அவங்களுக்கு எங்கே தொண்டர்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் எதார்த்தம். அப்போ நம்ம அந்த இதில் நம்ம கேட்குறதுக்கான எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஆனால் தலைவருக்கு அது மட்டும் அல்ல, கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க, எப்படி இருக்கிறது அதையும் எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுக்கணும். அது வந்து இங்கே தலைவர் சிந்திச்சா மட்டும் பத்தாது, தமிழக முதல்வரும் சிந்திக்கணும்.
அவரும் சிந்திச்சு சரி இங்க வலிமையான அமைப்பு எது, சங்கத்தமிழ் சொல்ற கருத்து ரைட்டா தப்பா, அப்ப தலைவருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா அவரும் கொடுப்பாரு. காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை ஒருவேளை இது விரும்புகிறதோ, ஒரு டிமாண்ட், நீங்க பேசுறத பேசுங்க, நான் பேசுறத நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இந்த டிமாண்ட் ஏதாவது அதுல என்னன்னு தெரியல, அது நமக்கு எப்படி தெரியும்? தெரியாத விஷயத்த நம்ம பேச முடியல. நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் பேச. சில பாலெல்லாம் கேட்டா நீங்க அடிக்கவே மாட்டீங்களேன்னு. அப்படிலாம் இல்லை பிரதர். தெரியாத நான் தெரியாதான் சொல்ல முடியும். அவன் தான் அறிவாளி. ஐயோ தெரியாது சொல்லிட்டோம்னா நமக்கு மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு அப்படிலாம் இல்லை. தெரியாத விஷயத்த நான் பேச மாட்டேன். இல்ல ஒருவேளை நான் இப்படி கேட்கறேன்னு, அதிகபட்சம் ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டா திமுகவுடைய இந்த தலைமை, கூட்டணி தலைமை திரு ஸ்டாலின் அவர்களுடைய மூவ் என்னவான இருக்கும்? அதெல்லாம் அப்படிலாம் அவர் சமாளிச்சிருவார். ஸ்டாலின் பேர் அப்பா சும்மா வச்சிருக்கிறாரு, அது எப்படி சமாளிக்குமோ அப்படி சமாளிச்சிருவார். அது எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாருங்க. இவங்க 1000 பேர் பேசினாலும் மேலே இருந்து சோனியா காந்தி அம்மையாரும் ராகுல் காந்தி அம்மையாரும் தளபதி ஸ்டாலின் பேசிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு வருமா சொல்றாரு. எங்கள் தலைவரே சொல்லிக்காரு. இல்லை எப்படியாவது திமுகவுடைய கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளிவந்து விட வேண்டும், பிசிகா வெளியே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய நோக்கம் ஒன்று இருக்கேன்னு, அதுக்கு தீனி போடுற மாதிரி ஆயிடாதான்னு கேட்குறேன். இது தீனி இல்லைங்க, அவங்க உரிமையை அவங்கவுங்க பேசுகிறாங்க. சரிங்களா? ஃபைனலாக என்ன முடிவு வரும்ன்றத தலைமை தான் முடிவு. உரிமை. ஆனால் எதிர்த்தரப்புல அதுக்காகவே ஜபம் பண்ணிட்டு இருக்காங்களே, திமுக கூட்டணியிலிருந்து விசிகா வர வேணும் ஜபம் பண்றவங்க இருக்காங்க, காங்கிரஸ் வரணும் ஜபம் பண்றவங்களா இருக்காங்களே, அவங்க ஜபம் பண்றது எல்லாருக்கும் தான் பொறுப்பு இருக்கு. பட் இன்னொன்னு சொல்றேன், பெரிய அண்ணன் தோரணையில திமுகவும் செயல்படக்கூடாது. நீங்க அதையும் புரிஞ்சுக்கிறணும். நாங்கள் இத்தனை நிற்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இன்னைக்கு வளர்ந்துருக்கிற பொறுப்பில் விடுதலை சிறுத்தைகளை வளர்ந்துட்டா அதை கொடுத்தே ஆகணும். அதை வந்து இப்போ கொடுக்காம தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாத ஒரு பேர் சொல்லுவாங்க. 6 சீட்டு போன முறை கொடுத்தாங்க, ஓப்பனாக பேசுவோமே. இப்போ அதேமாதிரி உங்களுக்கு 6 சீட்டு தாங்க அப்படின்னு கொடுத்தா கூட்டணி ஓகே. தலைமை எங்களுக்கு கூட தலைவர் கூட அமைதியாக இருப்பானா, நான் அமைதியாக இருப்பேன். எனக்கு என்ன இருக்குது, தலைவர் சொல்கிறத விட உள்ள அந்த வழி இருக்குமா இருக்காதா? அவர் சங்கத்தமிழ் இருக்கிற வழியை வெளியில் காட்டாமல் கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கீழே இருக்கிற தொண்டை நிச்சயம் முடியாது. ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? நிச்சயம். இந்த நேரத்தில் ஓப்பனாக சொல்கிறேன், தளபதி ஸ்டாலின் அவர்களே, அப்படி எண்ணங்கள் வந்து உங்களுக்கு 2ஆம் கட்டத்தில் சொன்னாங்கன்னா யோசனை பண்ணிக்கிறீங்க. ஏன்னா தலித்து ஓட்டுக்கள் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் டபுள் டிஜிட்ல கொடுக்கணும்ன்றத நான் களத்துல இருந்து நேரடியாக சந்திச்சிருந்து நான் சொல்றேன். ஒரு தரவோட உங்களுக்கு எல்லாரும் தலைவர்கள்ட்ட போய், எங்க தலைவரே இருக்கிறாரு, எங்க தலைவர் வந்து தொண்டர்கள்ட்ட பேசுறாரு. அப்ப போய் பேசும்போது அவங்க தைரியம் தலைவர்கிட்ட சொல்ல மாட்டாங்கல்ல, தயக்கம் இருக்கும். தலைவரை வந்து அவங்க ஒரு அம்பேத்கர் பாக்குறாங்க, அவரை போய் சொல்ல முடியுமா? ஆனா ஏன்ட்ட சொல்லுவாரு, சொல்லுப்பா தலைவர்கிட்ட உன்னை எதுக்கு வச்சிருக்காரு தலைவர், சொல்லுங்க சொல்றது தானே உன்னை வச்சிருக்காரு, இதுதான் பொறுப்பு விசேஷம், தலைவர்கிட்ட சொல்லு அப்படின்றாங்கல்ல. ஒரு நாளைக்கு 100 ஃபோன் வருது பிரதர். பண்ணி பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் 2 ஃபோன் வந்துட்டே இருக்கு, ஃபோன் வந்துட்டே இருக்குல்ல. அது எல்லாம் வந்து பல கருத்துக்கள் நம்மகிட்ட பேசுவார்கள். பேசும்பொழுது நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போறோம். இப்ப காங்கிரஸுக்கும் இந்த உரிமை இருக்கு இல்லையா? இதே மாதிரி பேசு. காங்கிரஸுக்கு நல்ல உரிமை இருக்கு. ஆனா காங்கிரஸ் எவ்வளவுக்கு இங்க மக்கள் ஓட்டு இருக்குன்றதை அவங்க பார்க்கணும். என்னன்னா பாராட்டி புகழ்ந்து வந்தீங்க, யதார்த்தம் ஒரு கொட்டு வச்சிட்டீங்களே டக்குன்னு. என்ன பிரதர், இது வந்து யதார்த்தமான பிரதர். இப்ப ஒரு ஊர் இருக்கு, அது எந்த ஊரமா எடுத்துக்கிறேன், அந்த ஊர்ல திமுக வலிமையா இருக்கு, ரைட்டா? திமுக அடுத்து அதிமுக வலிமையா இருக்கும் எதிர்கட்சி, ரைட்டா? அடுத்து வந்து ஒரு வலிமையான கட்சி என்னடா கட்சி அப்படின்னு நீங்க திமுகக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை தானே. சில பேர் தாவேக்கான்றாங்க. அது பொதுவாக நீங்கள் தாவேக்கா நீ கணக்கிலே சேர்க்காதீங்க. ரஷ்யர் கூட்டம் பிரதர். சரி விசிகா அடுத்து சரி இல்லை பிரதர், தமிழ்நாட்டு லெவல்லே அஃபிஷியலாகவே நாங்கள் தான் 4 எம்எல்ஏ 2 எம்பி உள்ள ஒரு கட்சி சொல்லுங்க. கிடையாது கிடையாது, இல்லவே. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லை அதை விடுங்க, ஒரு மாநாடு போடும், எங்க கூட்டணி மற்ற கூட்டணி பேச நமக்கு ரைட்ஸ் இல்லை. இன்னொருத்த வீட்டை போய் தட்டி கேட்கக்கூடாது, அது தப்பு. விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்க வைக்கிற மதச்சார்பின்மை இந்த கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்தபடியாக மாநாடு நடத்துதல், மக்களோடு மக்களை சந்தித்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தலையிடுதல் எந்த கட்சி? சொல்ல போனா உண்மையான எதிர்கட்சியே விடுதலை சிறுத்தைகளுங்க. உண்மையான எதிர்கட்சிக்காரன் அந்த வேலை செய்யற இடங்களை வழி நடத்துறீங்க நீங்க. எதிர்கட்சிக்காரன் இந்த வேலையை செய்யறது இல்லைங்க. அப்ப இவ்வளவு இருக்கும்போது நாங்க திருப்பி அதே சிங்கிள் டிஜிட்ல வாங்கியிருக்கிறத தலைவர் ஏற்றுக்கொள்ளலாம், சங்கத்தமிழ் ஏற்றுக்கொள்ளலாம், 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பொதுமக்களை ஏற்றுக்கொள்ள ஏன் அவங்க கட்சி திமுக காரனே ஏற்றுக்க மாட்டேன். திமுக காரனே சொல்லுவேன், ஏய் விடுதலை சிறுத்தை கொடுங்கப்பா, அவங்க ஓட்டு அப்புறம் எப்படி நாங்கள் கிளம்பி கேட்க முடியும், கொள்ள முடியும், தாய் பிள்ளைமா பழகிட்டு இருக்கோம், பார்த்து போட்டு ஏற்றி கொடுங்கப்பா அப்படின்பாங்க. அதனால இந்த கருத்துக்கள் பேசுறது தப்பு. இது ஜனநாயகம், எங்கள் தலைவர் வழங்கியிருக்கிறார், ஜனநாயகத்தை பேசலாம். ஆனால் யாரும் மனசும் புண்படக்கூடாது, யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது, யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது. அதனால வந்து நாங்கள் ரொம்ப கருத்தோட தான் பேசுகிறோம். எங்களை மாதிரியே வந்து காங்கிரஸும் பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். 2 மாதம் தான் இருக்கு, இப்போ நம்ம பேச தொடங்கிட்டோம், பேசிட்டு இருக்கோம். எப்படி திமுக தேர்தலை எதிர்கொள்ள போகுது? வெற்றிதான். விடுதலை சிறுத்தைகள் எங்க இருக்கு அங்கே வெற்றிங்க. நீ சும்மா வேற எல்லாம் அங்கே அவங்க எப்படி சொல்ல போற, இவங்க எப்படி போறாங்க.
விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் வெற்றி. நாங்கள் இப்போது இருப்பது திமுக பக்கம். ஆக திராவிட இருக்க போவதும் திமுக பக்கம். சொல்லிட்டாருங்க தலைவர், தெளிவா சொல்லிட்டார்ல. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில தான் நம்ம இந்த முறை இயங்குகிறோம். மாற்று கருத்தே இல்லை. எது நடந்தாலும் எல்லாம் நல்லதே நடக்கும். அதெல்லாம் எது நடந்தாலும் ஏன் சொல்றீங்க, நல்லதே நடக்கும். தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.